இன்னைக்கு எதுவும் திருப்பரங்குன்றம் வழக்கம் மட்டும் அவருடைய வழக்கம் வந்து இவங்க மதிக்காமல் இருக்கல. ஏற்கனவே இவருடைய வழக்கு வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்பட்டியிலும் இதே போன்ற தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனை தான். அங்கேயும் என்ன சொன்னாங்க, முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் மறுத்திருக்காங்க. அங்கேயும் அது ஆர்டர் போட்டதுக்கப்புறமும் இதே வேலையை பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ஒரு கண்டெம்ட் அப்படியே தான் இருக்குது. இதே விஷயந்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மயிலாடும்பாறை, கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா மயிலாடும்பாறை அப்படிங்கிற இடத்துல இதே போல தான். நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சரி, நீதிபதி பானுமதி இருந்தாங்க, நாங்கள் இயேசுநாதர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவேன்னாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு சார்புடையதாக தான் இருக்கும். அதனால் நீதிபதி ஜஸ்டிஸ் பானுமதியினுடைய அத்தனை கேஸையும் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு இப்போ கோரிக்கை வச்சு போராடினா எங்களுக்கு எதிராக இருக்கா? நாங்கள் ஒபே பண்ண மாட்டோம். அது எல்லா துறையுமே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எல்லா துறையுமே, அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற அரசாங்க துறைகள் எல்லாமே அப்படியே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்த அரசாங்கம் தான். அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் இதுக்கு இந்த அரசாங்கம் தான். ஆங்கிலத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். என்னென்னா தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து தவறை வந்து திரும்ப செய்வது வந்து அவனுக்கு பேர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படி சொல்லுவாங்க. இது ஏறக்குறைய வந்து யாருக்கு பொருந்தும், இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசியல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நீதிமன்றம் கூறியிருக்கு. ஏன்னா ரெண்டு விஷயத்தில் வந்து நீதிமன்றம் வந்து இன்னைக்கு வந்து கண்டனத்தை தெரிவித்திருக்கு. அந்த கண்டனமும் வந்து அரசு துறை எந்த அளவுக்கு கேவலமாக செயல்படுது அப்படின்றது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஒரு முதல் விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம கேட்க நேர்ந்த பிரமிளா அவர்கள் 2017 வந்து ஜார்ஜ் டவுன்ல கூட சாலை ஆக்கிரமிப்பு குறித்து வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனு வந்து 2021 மார்ச் 5 வரை காலவாசம் கொடுக்கப்பட்டது. எப்போ 2017 தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கு 2021 மார்ச் 5 வரைக்கும் 6 மாத காலவாசத்தில் வந்து சாலை ஆக்கிரமிப்பில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆக்கிரமிப்பு இது வரைக்கும் அகற்றப்படலைன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன கிட்டத்தட்ட இந்த போலீஸ்க்கு வந்து 5 முறை கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி சாலை ஆக்கிரமிப்புகள் இருக்குது, இது நீங்கள் முழுமையாக ஆற்றுறது ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனால் அவருடைய எந்த ஒரு இதுவும் ஒத்துழைப்பும் எந்த ஒரு இதுவும் பாதுகாப்பு தரவில்லை. அதன் காரணமாக வந்து மீண்டும் வந்து கோர்ட்டை நாடியிருக்காள். கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ஜனவரி 5 வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா எல்லா அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இது ஒரு விஷயம். இது ஒரு நடவடிக்கை. அதிகாரிகள் யாரும் செயல்பட, அதாவது ஒரு பக்கம் மாநகராட்சியும் செயல்படல, ஒரு பக்கம் காவல்துறையும் செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து ராஜ்குமார் ஒரு அரசு ஊழியர், அவர் வந்து ஒரு துணை தாசில்தார் பதவி இருக்குது, 2006 பட்டியலில் தன்னோட பெயர் இருக்குது, ஆனால் அந்த ஒரு இதை சேர்க்கலை. அது என்ன பண்ணாங்க, நீதிமன்றம் மீண்டும் 2024 இருக்காங்கன்னா 12 வாரங்களில் அவர் பேர் சேர்த்து அதுக்கு உண்டான பணபலன்கள் எல்லாமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கொடுத்து ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து தேர்தல் பணி இந்த பணி அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாக எங்களால் செயல்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கால அவகாசம் கேட்கறதும் தப்பு இல்லை, ஆனால் மேல்முறையீடு கூட செய்யலாம், ஆனால் செயல்படவே மாட்டேன்றீங்களே, இப்படி ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம்தான் கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் 2 வழக்குகளையும் வந்து அரசு துறையை வந்து கண்டிச்சிருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு GR சாமிநாதனுடைய உத்தரவை வந்து ஏதோ இன்னைக்கு அரசு அதிகாரிகள் மதிக்கல, அவங்க பாட்டுக்கு தெனாவிட்டா திமிரா இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. எந்த நீதிபதி எந்த உத்தரவு போட்டாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம். எங்களோட இஷ்ட பிரகாரம் என்னமோ அதை செய்வோம். அதுதான் நீ நடந்துட்டு இருக்கு. ஒரு காட்டாட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ GR சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு எதுவும் திருப்பரங்குன்றம் வழக்கம் மட்டும் அவருடைய வழக்கம் வந்து இவங்க மதிக்காமல் இருக்கல. ஏற்கனவே இவருடைய வழக்கு வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்பட்டியிலும் இதே போன்ற தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனை தான். அங்கேயும் என்ன சொன்னாங்க, முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் மறுத்திருக்காங்க. அங்கேயும் அது ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் இதே வேலையை பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ஒரு கண்டெம்ட் அப்படியே தான் இருக்கு. இதே விஷயந்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மயிலாடும்பாறை, கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா மயிலாடும்பாறை அப்படிங்கிற இடத்துல இதே போலதான். கடைசியாக வந்து இதே போல கண்டனம்லாம் தெரிவித்து திரும்ப அந்த முருகர் சிலையை அங்கே வச்சிருக்காங்க. அங்கே முருகர் சிலையை எடுத்த வழக்கில் இது, அதாவது இது மட்டும். அதே பற்றி இதுல இன்னும் சொல்ல போனா, இந்த HRNCக்கு பார்த்தீங்கன்னா பல நீதிபதிகள் பல ஆர்டர்களை போட்டுட்டு தான் இருக்காங்க. அதே போல HRNC வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல வழக்குகளில் வந்து கொடுத்த எந்த ஆர்டரையுமே இவங்க செயல்படுத்தியது கிடையாது. ஈவன் மகாதேவன் அவரும் அதே போல் அந்த ஜட்ஜும் எவ்வளவோ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு. அவருமே பல தடவை திட்டிருக்காரு, நீங்கள் எந்த ஆர்டரையுமே ஒபே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோக்கும் 1 லட்ச ரூபா ஃபைன் வர போட்டிருந்தாங்க. அந்த ஃபைன் போட்டு எது போட்டாலும் ஒரு மானம் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் கேட்க மாட்டோம். அப்போ பாருங்கள்,
இடி எந்த துறையா இருந்தாலுமே கேட்கறது இல்லைன்றதுல ஒரு தனிப்பட்ட ஒரு இது வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு அனாலஜி இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்ப அமலாக்கத்துறை அவங்க என்ன பண்றாங்க, அங்கிருந்து வந்து இந்த மாதிரி அமைச்சர்கள், இப்ப இவர் மேல வழக்கு இருக்கு, கே நேரு மேல வழக்கு இருக்கு. இப்ப கே நேரு மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா எவிடன்சஸோட அமலாக்கத்துறை அங்கிருந்து அனுப்புறாங்க. ஒரு வழக்குல ஏற்கனவே இத்தனை ஊழல், இத்தனை கோடி ஊழல்னு சொல்லி எவிடன்ஸ் அனுப்பிச்சு இது வரைக்கும் அவர் மேல வழக்கு பதியல. அதனால இடி விசாரிக்க முடியாம அப்படியே இருக்கு. இப்ப அடுத்த இன்னொரு, அது வந்து கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம். இப்ப அடுத்ததையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததுலயும் இதே போல டெண்டர் முறைகேடு, எல்லா டெண்டரையும் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சு அந்த பர்சன்டேஜ் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்றது டெண்டர் முறைகேடுல. இப்போ அதுலயும் எத்தனையோ கோடி, 2000 கோடிக்கு மேல அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதுக்கும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து எதுவும் இல்லை. இத்தனைக்கும் அவங்க கடிதம் யாருக்கு எழுதுறாங்க, டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் எழுதுறாங்க. ஸோ இப்போ அவங்களும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதுக்கு மேலேயும் வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்க மேலே கேஸு பதியலை, வழக்கு பதியலை அப்படின்னு சொன்னால் இந்த ஊழலுக்கு அவங்களுமே பங்கு இருக்குங்கிற மாதிரியாக ஆகுன்றதெல்லாம் அந்த எச்சரிக்கையெல்லாம் கூட விடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மானம் ஏதாவது இருந்தால் தானே. ஆனால் நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும். ஆனால் இதே அரசு திடீர்னு நீதிமன்ற செயல்பாடுகளை கேட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே செயல்படுத்தும். எப்போ இதெல்லாம் அரசுக்கு எதிராக என்னெல்லாம் தீர்ப்பு வருதோ அந்த ஒரு தீர்ப்பையும் நீதிமன்றத்தை மதிக்காம நான் மேல்முறையீடு போறேன், நான் அப்பீல் போறேன், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கூட பெருசா ஃபாலோ பண்ணாம டைரக்டா அங்க போய் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கிளம்புவாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த அரசுக்கு ஆதரவா ஏதாவது ஒரு தீர்ப்பு இருக்கட்டும் பாருங்க, அடுத்த நிமிஷம் அதை செயல்படுத்துவாங்க. அது உதாரணத்துக்கு இப்ப இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை நம்ம சொல்லலாம். அது மட்டும் எப்படி உங்களால ஒபே பண்ண முடிஞ்சுச்சு? உடனே அடுத்த நாளே போய் அங்க இருந்து அந்த போராட்டக்காரங்களை நீங்க எவாக்குவேட் பண்ணீங்களா இல்லையா? இரவா நீங்க போய் எவாக்குவேட் பண்ணீங்களே. சரி, நாம என்ன கேட்கிறோம், இந்த நீதிமன்றத்தை எதையுமே நீங்க நம்பாதவங்க தானே, ஒபே பண்ணாதவங்க தானே. கருணாநிதி இறந்த பிறகு மெரினாலதான் புதைக்கணும் அப்படிங்கறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா நீங்க போய் என் கோர்ட்டுக்காக தட்டினீங்க. அதாவது எப்படி இவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நீதி எல்லா அரசினுடைய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இன்னைக்கு பிஜேபி கையில வச்சு செயல்படுறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இதுதான் இவங்க தானே செயல்படுறாங்க. அப்ப இதுதானே உண்மையான பாசிசம். இன்னைக்கு பாருங்க, இந்த அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக என்னெல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு போனலாமா, ஹரி பரந்தாமன் வேற பேசுறாரு. அவர்கிட்ட இருக்கிற வழக்கை மாத்தணுமா, அவரை வந்து ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு மோட்டார் இதுக்குள்ள கொண்டு போய் போடணுமா, அதை வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அவர் எப்படி வந்து அதிகாரிகளுக்கு வந்து எனக்கு அந்த அவர் பேசப்படும் போது ஒரே ஒரு சின்ன சந்தேகம், ஹரி பரந்தாமன் மேல சொல்லப்படும் போது அவரும் ஒரு நீதிபதியா இருந்தார். யாருக்காவது ஒருத்தருக்கு பாதகம் இருக்கத்தான் செய்யும், ஒருத்தருக்கு சாதகமா இருக்கும், ஒருத்தர் ஒரு தூற்றுவார், ஒருத்தர் போட்டுருவார். அதுக்காக அதுதான் நீதியோட இது தீர்ப்புன்றது. எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு தீர்ப்புன்றது இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை. இது பரந்தாமனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஹரி பரந்தாமன் இப்ப நம்ம வந்து நீங்க வந்து ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு பக்கம் சார்பாளர்னா நீங்க இன்னொரு பக்கம் சார்பாளர், அது நீங்களே ஓப்பனா ஒத்துட்டு இருக்கிறாள் தானே. அவர்தான் நீதிமன்றத்துமே நம்பிக்கை இல்லைன்னு போராடுங்கன்னு சொல்லி மக்களை வீதியில இறங்கி போராடுங்கள் நீங்க சொன்னாராளு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு நாம சொல்லலாமா? சரி, நீதிபதி பானுமதி இருந்தாங்க, நாங்க இயேசுநாதர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவேன் நாங்க. அப்ப அதெல்லாம் ஒரு சார்புடையதா தான் இருக்கும். அதனால நீதிபதி ஜஸ்டிஸ் பானுமதியினுடைய அத்தனை கேஸையும் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு இப்ப கோரிக்கை வச்சு போராடினா, அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்க வந்து ஒபே பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு எதிராக இருக்கா, நாங்க ஒபே பண்ண மாட்டோம். அது எல்லா துறையுமே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு எல்லா துறையுமே, அது காவல்துறையா இருந்தாலும் சரி, மற்ற அரசாங்க துறைகள் எல்லாமே அப்படியே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இந்த அரசாங்கம் தான். அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் இதுக்கு இந்த அரசாங்கம் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கற்ற ஒரு காட்டாட்சியை தான் இன்னைக்கு தமிழகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப தேர்தல் பணி காரணமாக நாங்கள் அந்த இது செய்யலையா அப்படின்னா, இப்ப இன்னும் ஆரம்பத்துல இருந்து இந்த எஸ்ஐஆரை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பார்க்கணும், நிறைய பேர் என்ன காரணத்துக்காக அவன் சூசைட் பண்ணணும் உண்மையா நமக்கு அது தெரியாது. ஆனா எஸ்ஐஆர்னால அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்றது. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து நீதித்துறையை மதிக்கக்கூடாது, நீதிபதிகள் நீதிமன்றத்தை மதிக்கக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்க நான் நடத்தணும்.
இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து இன்றைக்கு வந்து தமிழகத்துல போயிட்டு இருக்கிறத நம்மால வந்து தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு தமிழகத்துல இப்படி ஒரு ஆட்சி என்பது, அதாவது நான் ஃபர்ஸ்ட் செய்தியிலேயே நான் சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்த இந்த தமிழகத்தினுடைய இந்த ஆட்சி, இந்த காட்டாட்சி தொடர்வது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு சரியா? இதை மத்திய அரசு யோசிக்க வேண்டும்.